ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2 நாள் மழைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் லைட்டாக வெயில் அடிக்குது. துணி 2 நாள் காயாமல் இருந்தது, எல்லாத்தையும் இறக்கி போட்டிருக்கேன் கொஞ்சம் காயட்டும் அப்படின்னு. பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சது. ஹஸ்பண்ட் போய் காயெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு, பூ அதெல்லாம். ஸோ எல்லாத்தையும் எடுத்து செக்ரிகேட் பண்ணி வச்சுட்டேன். முருங்கைக்கீரை மட்டும் லாஸ்ட்டாக க்ளீன் பண்ணிக்கணும். ஸோ சிட்டு டெட்டு பாருங்கள், பீன்ஸ் கேட்டுட்ருக்கானுங்க. அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரட். அதனால் அவங்களுக்கும் நடுவில் கொஞ்சம் பீன்ஸ் எல்லாம் கொடுத்தேன். நல்லா உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. மழை பெஞ்சால் பாவம் அவங்களுமே கஷ்டப்படுவாங்க. பால்கனியில் எப்போ பார்த்தாலும் ஈரம் இருக்கும், கீழேயும் போக முடியாது. ஸோ இன்றைக்கி தான் கொஞ்சம் ஃப்ரீயாக சுற்றிட்டுருக்கானுங்க. ஸோ இன்றைக்கி சிம்பிளான லன்ச்சு. ஹஸ்பண்ட் டீ போட்டு வச்சுருக்காரு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் தான் இன்றைக்கி டீ. ஸோ அது குடிச்சிட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணணும். காலையிலே பிரேக்ஃபாஸ்ட் முடித்ததும் சாதம், பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா, இது ரெண்டுத்துக்குமே இதில் வச்சுட்டேன் எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கரில். குருமாவுக்கு பார்த்திங்கன்னா 1/2 கப்பு தேங்காய் துருவல், 1 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை, 5-6 முந்திரி பருப்பு, கொஞ்சமாக சோம்பு, 1 ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா, இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கும் தோல் உரித்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட அரைச்ச தேங்காவை சேர்த்துடலாம். எல்லாத்தையும் வதக்கி கூட குக்கரில் பண்ணலாம். நான் ரைஸ் வைக்கிறனால கூடவே இது ரெண்டுத்தையும் வேக வச்சுட்டேன். இப்போ பேனில் இதுக்கான தாளிப்பு மட்டும் வதக்கி சேர்த்துட்டு திரும்ப ஒரு 2-3 நிமிஷம் வச்சு விட்டேன்னா ரெடி ஆகிடும். பேன் சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பட்டை, கொஞ்சமாக கல்பாசி, 2-3 கிராம்பு, சின்ன நட்சத்திர பட்டை இதை சேர்த்துருக்கேன். பிரிஞ்சி இலையுமே கூட ஒரு குட்டி பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன். இது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். முதல்ல வதக்கி விட்டு வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம். நான் சில டைம் பட்டாணி வேகாதோ அப்படிங்கிறதுனால வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தாளிச்சிக்கிறேன். நீங்கள் குக்கரில் பண்ணுறதா இருந்தால் இதே மாதிரி மசாலாலாம் வதக்கி ஊற வச்ச பட்டாணி உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்து மசாலாவும் சேர்த்து கூட வச்சு ஒரு 5-6 விசில் விட்டோம்னா ரெடி ஆகிடும். ஸோ பாருங்கள், வெங்காயம் 1 பல்லாரி வெங்காயம், 2 பச்சை மிளகாய், அது எல்லாத்தையும் சேர்த்து கோல்டன் கலர் ஆகிற அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துட்டு அதுவும் பச்சை மணம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுறேன். இப்போ இது கூட 2 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துடலாம். பட்டாணியில் ஏற்கனவே உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். ஸோ மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம். காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள், கரம் மசாலா, 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். ஸோ இதுவுமே கூட நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு குக்கரில் சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் வச்சு விட்டுட்டேன் அப்படின்னா சூப்பராக நமக்கு குருமா ரெடி ஆகிடும். இது சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கூடையுமே வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நிலக்கடலை வறுக்காத பச்சை நிலக்கடலை தான் அரைச்சிருக்கேன். கடையில் கிடைக்கிற மாதிரியான கன்சிஸ்டன்சியில் இருக்குது நிலக்கடலை சேர்த்தோம் அப்படின்னா. நீங்கள் முந்திரி பருப்புக்கு பதில் பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம். ஸோ பாருங்கள், நல்லா கலந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் செட்டிங் வச்சு விட்டுற போகிறேன். ஸோ மசாலா எல்லாம் சேர்ந்து தேங்காய் பச்சையாக தான் சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா, சூப்பராக குருமா ரெடி ஆகிடும். இந்த குக்கர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. பேன் கழுவிட்டு இப்போ இதில் அவரைக்காய் பொரியலுக்கு தாளிச்சிக்க போகிறேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு தாளிச்சிக்கிறேன். ஸோ இது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் அதெல்லாம் சேர்த்துக்கலாம். ரொம்ப வெங்காயம் தேவையில்லை, கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். வெங்காயமே கூட கலர் மாறாமல் இருக்கப்பவே காய் சேர்த்துக்கணும். இல்லைன்னா காய் கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிடும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக அவரைக்காய் வாங்கிட்டு வந்திருந்தார். நீளமாக அகலமாக இருக்கும் இல்லையா, அதை நல்லா அலசிட்டு இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரே ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், ரொம்ப சேர்க்க வேண்டாம். நல்லா கலந்துட்டு ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி போட்டு விட்டுட்டோம்னா சட்னி வெந்துடும். அவ்வளோதான், கொஞ்சமாக தண்ணி தெளித்து தான் விட்டுருக்கேன். மூடி போட்டு சிம்மில் வச்சு விட்டுறேன். பாருங்கள், காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ 2-3 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்து பிரட்டி இறக்கிட்டோம் அப்படின்னா சிம்பிள் அண்ட் டேஸ்டான அவரைக்காய் பொரியல் ரெடி. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வத்த குழம்பு, புளிக்குழம்புலாம் செய்வோம் இல்லையா, அது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான், பொரியல் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கலர் பாருங்கள், அப்படியே ரீட்டைன் ஆகிருக்கு. ஸோ இப்போது ஆம்லெட் போட்டுக்க போகிறேன். சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து முட்டை அடித்து வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் தண்ணி இல்லைன்னா பால் சேர்த்தோம் அப்படின்னா ஆம்லெட் நல்லா ஃப்ளஃபியாக வரும். இதில் பார்த்திங்கன்னா கரண்டி ஆம்லெட் மாதிரி வரும். சின்ன கேஸ்டைன் ஸ்கில்லெட்டில் மேலே கொஞ்சமாக மிளகுத்தூள் தூவிட்டு நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு எடுத்துட்டோம்னா சூப்பரான ஆம்லெட் ரெடி.
ஸோ அவ்வளோதான். இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே நமக்கு அதுலேயும் பாருங்கள் குருமா நல்லா ரெடி ஆகிடுச்சு. தானாகவே ஆஃப் ஆகி ஸ்டீம் போனதுக்கப்புறமா திறந்துருக்கேன். நல்லா கமகமன்னு வாசனை சூப்பராக வருது. மல்லி இலை சேர்த்துட்டு இறக்கிடலாம். கட்டியாக இருக்க மாதிரி தோணுச்சுன்னா கொஞ்சமாக நீங்கள் சுடு தண்ணி சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் திக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தண்ணி கம்மியாக சேர்த்துருந்தேன். ஸோ சர்வ் பண்ணிடலாமா? சுட சுட சாதம், ஆம்லெட், அவரைக்காய் பொரியல், குருமா அண்ட் தயிர். ஸோ இந்த சிம்பிளான லன்ச் மெனு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.